ஈரான் இஸ்ரேல் இடையே முழுமையான போர் நிறுத்தம் 6 மணி நேரத்தில் அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 12 நாட்கள் நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்த இரு நாடுகளின் தைரியத்தை பாராட்டுவதாக டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவு. இஸ்ரேல் உடனான போர் முடிவுக்கு வரவில்லை. டிரம்பின் அறிவிப்புக்கு ஈரான் மறுப்பு. கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம். கத்தாரின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்தவொரு தாக்குதலையும் திட்டவட்டமாக எதிர்ப்போம் என வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தில் நடந்த தாக்குதல் குறித்து ஈரான் முன்பே அறிவித்ததால் யாரும் கொல்லப்படவில்லை. ஈரானுக்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கு பகுதிகளில் வான்வழி தளங்கள் அழிப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் சிறையில் அடைப்பு. ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு. நீட் தேர்வில் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது. நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மாரல் ஊழல்தான். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நீட் முறைகேட்டை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். RSS பிஜேபி மாநாடுகளில் உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு நீட் குறித்து பேச நேரம் இல்லை. முருகன் மாநாட்டை குறிப்பிட்டு முதலமைச்சர் கடும் தாக்கு. முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கவில்லை என அதிமுக விளக்கம். அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் எனவும் திட்டவட்டம். அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். மாநாட்டு சம்பவம் குறித்து வாய் திறக்காதது அவமானகரமானது என்றும் சாடல். திமுக கையாளாகாத வேலையை காட்ட RSS நிகழ்ச்சியை கிளப்பியுள்ளது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விவகாரம் குறித்து SP வேலுமணி விளக்கம். முருகன் பக்தர்கள் மாநாடு வெற்றியை திமுகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அண்ணா பெரியார் குறித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திரனின் கருத்திற்கு பின்னர் பதிலளிப்பதாகவும் பேட்டி. ஒன்பது மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குநரகமாக இருந்த ஷில்பா பிரபாகர் IAS வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக மாற்றம். உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் IAS நியமனம். மத்திய அரசு பணியிலிருந்த ராஜேந்திர ரத்னு முதன்மை செயலாளராக நியமித்து உத்தரவு. தமிழக காவல்துறையில் பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை அரசு திரும்பப் பெற வேண்டும்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகிற 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுகவில் புதிதாக கல்வியாளர்கள் அணி அறிவிப்பு. தலைவராக செந்தலை கவுதமனும், செயலாளராக தமிழச்சி தங்கபாண்டியனும் நியமனம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கமுத்துவுக்கு எதிராக வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு அறிவிக்கப்பட்ட தேதியில் நடைபெறும். ஆர். சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாக்கல் செய்த சீராய்வு மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி உத்தரவு. வெள்ளை சட்டையுடன் வந்தால் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவீர்களா? அழுக்கு சட்டையுடன் வந்தால் புகாரை ஏற்க மாட்டீர்களா? பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை அவமானப்படுத்திய காவல் ஆய்வாளருக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பாலியல் புகாரில் சென்னையில் உள்ள சந்திருல்லா அகாடமி உரிமையாளர் கைது. பெண் அளித்த புகாரில் வேளச்சேரி போலீசார் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் கார் மோதி விபத்து. நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஆலப்புழாவில் துணி வாங்கியதற்கான பணத்தை கேட்ட கடை ஊழியர் மீது தாக்குதல். ஸ்கூட்டரை கொண்டு கடையின் கண்ணாடியை உடைத்த வாடிக்கையாளரால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில் 2 சக்கர வாகனத்தை திருட வந்தவரை நையப்புடைத்த மக்கள். வீடியோ வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் QR கோடை ஸ்கேன் செய்து லட்டு பெறும் வசதி அறிமுகம். விரைவில் VIP தரிசன டிக்கெட்டுகளையும் இதே முறையில் பெறும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. கேரளா, குஜராத், மேற்கு வங்கம், பஞ்சாப் மாநிலங்களில் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியீடு. பாஜக ஒரு இடத்திலும், எதிர்க்கட்சிகள் 4 இடங்களிலும் வெற்றி. அமர்நாத் யாத்திரையை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. கத்வா மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தம்.
கனமழையால் குஜராத்தின் சூரத்தில் உள்ள ஜவுளி சந்தை வளாகத்திற்குள் புகுந்த வெள்ளம். கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீர் உட்பட இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் காட்டம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர விருப்பம் தெரிவிப்பதற்கான காலக்கெடு நீட்டிப்பு. 3 மாதங்கள் நீட்டிப்பு செய்து மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவு. TNPL கிரிக்கெட் தொடர். திருச்சி அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றி. முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்துக்கு 370 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி. KL ராகுல், ரிஷப் பண்ட் சதமடித்து அசத்தல். ராம் இயக்கத்தில் சிவா நடிப்பில் உருவாகியுள்ள பறந்து போ திரைப்படம். யுவன் சங்கர் பாடியுள்ள கஷ்டம் வந்தா பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு.